அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 கப் மாவு எடுக்கிறேன், அதனால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கரைச்சி விட்டுக்குவோம். பாகுபதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் மாவு சேர்க்கணும். நான் வந்து உடனே சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறனால தான் தேங்காயை வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 2 நாள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய்யில் வந்து தேங்காய் வறுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த கப்பில் தான் 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதி வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் மாவு வந்து சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு இல்லைனா வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் உடனே கெட்டியாகிடும், அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். மாவு வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது இருக்கட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். அப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து சின்ன ஸ்பூன் அப்படிங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சு விட்டுருவோம். எல்லா இடம் அந்த நெய் படுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓரங்கள்ல இருந்து நல்லா எடுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நான் இப்போ வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. விரல் வச்சோடனே நல்லா அமுங்கி போகுது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே கொழுக்கட்டை பிடிச்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். அது கொதி வரட்டும். கையில் வந்து நம்ம எந்த ஒரு எண்ணெயோ நெய்யோ வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நெய் போட்டு தான் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோம். அதுவே நம்மளுக்கு தாராளமாக போதும். இப்போ எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து மாவு எடுத்து உருட்டிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் இந்த கொழுக்கட்டை வந்து பண்ணுறேன். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து, அதாவது மீடியம் சைஸில் உருண்டை எடுத்து கையில் நல்லா வந்து உருட்டிட்டு அப்புறம் வந்து கையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டேன். அதை விரல்களை வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டேன். சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு மாவு வந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ எந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டேன். அதாவது இந்த ஒரு தட்டுக்கு தேவையான கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நான் இந்த தட்டில் தான் வச்சு இன்றைக்கி நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி தட்டு கூட எடுத்துக்கலாம். மீதி மாவு வந்து இருக்குது, அது அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொழுக்கட்டை தட்டு வந்து வச்சிடலாம். இப்போ நான் வச்சுட்டேன். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுருவோம். இது வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்து இன்னொரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொழுக்கட்டை வந்து இதில் பிடிச்சி வச்சிடலாம். நான் அதுலேயுமே கொஞ்சம் நெய் தடவிருக்க சொல்ல மறந்துட்டேன். அதான் அந்த தட்டில் வந்து நெய் தடவிருக்க சொல்ல மறந்துட்டேன். மாவு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த தட்டுலேயுமே வந்து கொழுக்கட்டையை வந்து பிடிச்சி வச்சிடலாம். மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீதி இருந்த மாவில் வந்து இந்த தட்டில் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ அங்கே வந்து கொழுக்கட்டை வெந்துச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். இப்போ இதை எடுத்துட்டு இன்னொரு தட்டு நம்ம வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு கொழுக்கட்டை பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஏற்கனவே மாவு வந்து வேக வச்சுருக்கனால நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வெந்து வந்திருக்கு. அந்த இடையில அந்த தேங்காய் எள்ளுலாம் தெரியும் போது இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரைஞ்சி போகுது. நம்ம கடிக்க கூட தேவையில்ல. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ பிச்சு காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த தேங்காய் எள்ளுலாம் கடிபடுறதும் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயோட வாசனையும் நம்ம சேர்த்துருக்க நெய்யோட வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.